இப்படி நடந்த பிறகு எப்படியோ கடைசியாக சிரியா அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்க. சிரியாவோட உளவுத்துறையை கண்டுபிடிச்சி அவரை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு தூக்கில் போட்டு கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள் வந்து அவரோட பிணம் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு அப்படியே தொங்க விட்டுருந்தது. அதன் பிறகு அவர் அங்கேயே புதைக்கப்பட்டாருன்னு வைங்களேன். அப்போ கூட அவர் இறந்து பல காலத்துக்கு பிறகு அவங்க குடும்பத்தை சேர்ந்த மனைவி மக்கள்லாம் வந்து எங்கள் பெற்றோரோட எங்கள் அப்பா அவர் உடவுல கொடுங்க நாங்கள் அடக்கம் பண்ணணும்லாம் கேட்டிருக்காங்க. சிரியா அரசாங்கம் மறுத்து விட்டது. இன்னைக்கு வர சிரியா அரசாங்கம் இஸ்ரேலை மிக கடுமையான எதிரியாக பார்ப்பதற்கு முக்கிய காரணமே இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு ஒரு மொசாட் உளவாளி உள்ள வந்தது தான். அதை போலத்தான் இப்போ ஈரான்லேயும் இந்த உளவாளிகள் முழுவதும் வேட்டையாடப்படுகிறார்கள். என தாக்குதல் நடந்த இடங்கள் அது போன்ற இடங்கள். இப்படி எப்படி துல்லியமாக இந்த இடத்த குறி வச்சு அவங்களால தாக்க முடிஞ்சது அப்படின்றதுக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் இறங்கும் போது தான் முழுமையாக இந்த ஸ்பை நெட்வொர்க் மாட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 700 உளவாளிகள்.